நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உழப்பு வேணும்னா சொல்லு. சுத்து வட்டாரத்துல 4 கோயில் இருக்கு. அங்க போய் உக்காந்தா ஒரு நாளைக்கு 300-400 தேரும். பிச்சை எடுக்க சொல்றீங்களா? பிச்சை எடுக்கிறது என்ன கேவலமான தொழிலா? முதலீடே இல்லாத தொழிலுமா? அதோட கஷ்டமான தொழிலும் கூட. ஒருத்தர்கிட்ட போய் கையேந்துறது எல்லோராலையும் செய்ய முடியாது, தெரியும்ல? சரி, இப்போ நடந்து முடிஞ்சது நினைச்சு என்ன ஆக போகுது? எப்படி நினைக்காம இருக்க முடியும் மகா? அக்கா நாம இழந்த 50 லட்சத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கு பாரு. அக்காவா இப்படின்னு என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல மகா. என்னாலும் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலங்க. பெண் குழந்தை வச்சிருக்காங்க. எதிர்காலத்தை பத்தின பயம். தன்னோட தேவைக்காக அத்தைக்கிட்டையும் உங்ககிட்டயும் கையேந்து நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனாலதான் என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டாங்க. இது என்னால ஏத்துக்க முடியல மகா. நம்ம கிட்ட பணம் கேட்க சங்கடமா இருந்தா அக்கா ஒரு வேலைக்கு கூட போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு ஆதாரமா இருக்கிற பணத்தையே தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சா அது எப்படி சரியா இருக்க முடியும்? அது ரொம்ப தப்பு மகா. நீங்களும் எங்க அத்தை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படின்னா அண்ணி எக்கேடோ கெட்டு போகட்டும்னு விட்டுடலான்னு நினைக்கிறீங்களா? என்னால அப்படி நினைக்கவே முடியாது. சின்ன வயசுல இருந்தே அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏதாவது கேட்ட அம்மா தரமாட்டேன்னு சொன்னா எனக்கு சப்போர்ட்டா அக்கா தான் அம்மா கிட்ட பேசும். ஸ்கூல்ல டூருக்கு போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கு போனாலும் சரி, புது ட்ரெஸ் வேணும்னாலும் சரி, இப்படி எல்லா பண தேவைக்கும் அம்மா கிட்ட பேசி அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுக்கும். எனக்கு ஜுரம் வந்தா என் பக்கத்துல இருந்து அக்கா என்ன அப்படி பாத்துக்கும். அதனால என் அக்கானா எனக்கு உசுறு. புருஷனை பிரிஞ்சு அக்கா பிரெக்னெண்டா வந்து நின்னப்ப கூட அம்மா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அடம் பிடிச்ச அக்காவை வீட்டுக்குள்ள வர வச்சேன். குழந்தை பிறந்ததுல இருந்து மதியை ஏன் குழந்தை மாதிரி தான் வளர்த்துருக்கேன். அப்பா இல்லாத குறை அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லி மதிக்கு ஒரு அப்பாவா இருந்து அவளை பாத்துக்கிட்டேன். கோவிலுக்கு போனா முதல்ல அக்காவுக்காகவும் மதிக்காகவும் தான் நான் வேண்டிக்குவேன். விஆர்எஸ் வாங்கினப்ப கூட அந்த முடிவை அக்காவையும் மதியையும் பாதிக்க கூடாதுன்னு யோசிச்சு அப்புறம் தான் அந்த முடிவை எடுத்தேன். ஆனா ஒருவ விட பணம் தான் பெருசுன்னு அக்கா நினைச்சிருச்சு இல்ல? அவங்க பண்ண பாவம் அவங்களே காட்டி கொடுத்துருச்சு. பெத்த தாயே வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க. அந்த குடும்பம் யாருக்குங்க நடக்கும்? அவங்க பெத்த குழந்தையும் கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டா. இதை விட ஒரு தண்டனை வேற யாருங்க கொடுக்க முடியும்? வீட்டை விட்டு கிளம்பி போய் யார்கிட்ட அடைக்கலும் கேட்டு இப்ப எங்க தங்கியிருப்பாங்கன்னே தெரியல. வாழ்க்கை அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. இங்க பாருங்க, அவங்க பண்ண தப்பையே நினைச்சு பார்க்காம அண்ணியை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு யோசிக்கலாங்க. மதிக்குட்டி அம்மா இல்லாம தவிச்சு போயிடுவா. அக்கா உனக்கு அவ்வளோ கெட்டது பண்ணிருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அவளை மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிற. உன் மனசு யாருக்கு வரும் மகா? ஆனா அக்காவை கூட்டிட்டு வர அம்மா ஒத்துக்கணுமே. அத்தை மனசை மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால அண்ணியை தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துதாங்க ஆகணும். தண்ணி தாகமா இருக்கு. பசி வேற வயித்து கில்லுது. வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறோமே, எங்க சாப்பிடுவா எங்க தங்குவான்னு கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? கொடுமைக்காரி ராட்சசி. என்னைக்கு அந்த வீட்டுல மகா காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு புடிச்சது கிறகம் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. அடியே மகா, எல்லா பாவத்தையும் நானே பண்ணிட்டு பழக்க தோஷத்துல அடியே மகான் தானே சொல்ல வருது. ஆனா அவ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் வீட்டுல நான் ராணி மாதிரி தான் இருந்தேன். எப்ப அவ காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு மொத்தமும் போச்சு. இவங்க சாப்பிடுறத பார்த்தா பசி இன்னும் வயித்து கில்லுதே.
இந்த பசியோட எப்படி தூங்க முடியும்? அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவோமா? சேச்சே, பிச்சை எடுத்து சாப்பிடுறவங்க கிட்ட பிச்சை கேக்குறதா? அவங்களாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? வீட்டுல வக்கனையா அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு அம்மாவை எப்படிலாம் அதிகாரம் பண்ணுவோம். இப்போ என்னடானா அடுத்தவங்க வாயை பார்த்துட்டு உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணிய கூட்டிட்டு வரேன்னு அத்தை கிட்ட அனுமதி கேட்டா விட மாட்டாங்க. ஆனா அண்ணி பாவம் ராத்திரி நேரத்துல எங்கன்னு போய் தங்குவாங்க? எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா அப்புறம் அத்தைய சமாதானப்படுத்தி அண்ணிய வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கலாம். நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும். அதனாலதான் தூங்காம முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். நான் தான் அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்ப அவளை தேடி போற? போ, இனிமேலாவது அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு நீங்க பிழைக்கிற வழியை பாருங்க. அத்தை ஓ இல்ல அத்தை, அண்ணி அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தா கூட நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அவங்க கையில பணம் இல்ல, போனையும் எடுத்துட்டு போல, எங்கன்னு போய் தங்குவாங்க அத்தை? பாவம் அத்தை. பாம்புன்னு தெரியாம இவ்வளவு நாள் அதுக்கு பாலை வாத்துட்டோம். ஆனா அது தன் புத்திய காமிச்சிருச்சு. இதுக்கப்புறமா அவளுக்கு பாவப்பட்டா நம்மளை விட அடி முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ணி உங்க பொண்ணு தானே, நீங்களே இப்படி பேசலாமா அத்தை? என்னையே பேச வச்சுட்டாளே அவ. இனி இந்த வீட்டுல அவளுக்கு இடம் கிடையாது. என் மனசுலயும் அவளுக்கு இடம் கிடையாது. போ, அவளை பத்தி கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்கு. போன்னு சொல்றேன்ல. அத்தை இப்ப நீ ரூமுக்கு போல, நான் வெளியே போயிடுவேன். பரவாயில்லையா? இல்ல இல்ல இல்ல, போறேன். போ. மகாவுக்கு அந்த வெண்ணிலா எவ்வளவு பெரிய கெடுதலை பண்ணிருக்கா. அப்படியே அவளுக்காக இவ பாவம் பாக்குறாளே. யாரு என்ன சொன்னாலும் சரி, அவளை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாது.